வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வந்துட்டு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அப்ளிகேஷனை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அலோ கேட்டால் அலோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரிஜினல் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் வச்சு எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி இதில் நம்ம ஏன் எரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஆன்லைனில் எரேஸ் பண்ணிங்கன்னா வெறும் உங்களுக்கு லோ குவாலிட்டியில் மட்டும் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஹை குவாலிட்டியில் பண்ணணும்னா பே பண்ண சொல்லும். பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வந்துட்டு மேனுவலாக தான் பண்ணணும் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும் நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிராப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஃபோட்டோவை தவிர மீதி பேக்ரவுண்டில் என்னெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக வந்து கிராப் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மெயின் இது சப்ஜெக்டை மட்டும் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு மேலே டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல், மேஜிக், ரிப்பேர், ஜூம் அப்படின்லாம், ஆட்டோ கலர் அப்படின்லாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக். இதில் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறது ரெண்டு தான். மேஜிக்கு இல்லைனா மேனுவல் இல்லைனா ரிப்பேர். ஸோ இதை வந்துட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் அப்படின்னா இப்போ ஏதாவது உங்களது சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரே கலர் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கலர் மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்கலி அதுவே எரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே பக்கம் பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸோ அந்த மேனுவலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரஷோட சைஸு கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. மேனுவல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ மேலே செட் பண்ணுங்கள். ப்ரஷோட சைஸை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே மேனுவலாக எரேஸ் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக எரேஸ் பண்ணிங்கனால தான் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு பார்க்க லுக்காக அதை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக வந்துட்டு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் கரெக்டாக இதே மாதிரி வந்துட்டு இப்போ தெரியாமல் ஏதாவது ஃபோட்டோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் அது மேலே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணுறது மறுபடியும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸை வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி சொன்னானோ அதே மாதிரி அந்த மேனுவல் ஆப்ஷனை வச்சு பேக்ரவுண்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அது சப்ஜெக்டை தவிர பேக்ரவுண்டில் இருந்ததை ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிட்டேன். பட் இது வந்து டைம் எடுக்கும். பட் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஹை குவாலிட்டியில் நீங்கள் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் என்ன வந்து குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் பண்ணுற லோ குவாலிட்டியோட இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் உட்காந்திங்கன்னா இதை ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மேஜிக், மேனுவல், ரிப்பேர், ஜூம் ஸோ இதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டெல்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஸ்மூத்னஸ்ன்னு போட்டு ஒரு 5 ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கேயாவது ஏதாவது வந்து நான் எரேஸ் பண்ணாமல் விட்டுருப்பேன் லைட்டாக அந்த எட்ஜில் இருக்கிறது. ஸோ எட்ஜில் இருக்கிறத நீங்கள் இப்படி ஒவ்வொரு கிளிக் பண்ணி பார்க்குறப்பையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த லைட்டாக அந்த ஓரமாக இருக்கிற அந்த ரெட் கலர்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.